إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم قال الله عز وجل فاستقم كما أمرت ومن تاب معك. அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜுமுஆவை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த விதத்தில் நம்முடைய இபாதத்துகளை அமைத்துக் கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கிய அருட்கொடைகளில் ஒன்றாக நாம் கருத வேண்டிய, அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு அவனை அறிந்து கொண்டு அவனுக்கு இபாதத்து செய்யக்கூடிய தௌஃபீக்கை வழங்கியதற்காக. உலக மக்கள் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹுக்கு இபாதத்தை செய்யாமல் உலகத்துடைய வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் நாம் அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால், உண்மையிலேயே இது அல்லாஹ் நம் மீது செய்திருக்கக்கூடிய அருள் ஆகும். அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மகத்தான ஒரு வாய்ப்பினை தந்தான். நன்மைகளை அள்ளிக்கொள்ளக்கூடிய, அதிகமாக செய்து ரப்புடைய மஹப்பத்தையும் ரிதாவையும் பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தான். கடந்த மாதம் ரமதானுடைய மாதம், ரமதானுடைய மாதத்திலே அதிகமான நன்மைகளை நாம் செய்தோம், இபாதத்துகளை செய்தோம். தொழுகை, நோன்பு, தான தர்மங்கள், ஸிக்ரு, துஆ, இதுபோன்று எதெல்லாம் நமக்கு இபாதத்தாக நாம் அறிந்தோமோ, நமக்கு வழிகாட்டப்பட்டதோ, அவை அனைத்தையும் செய்வதற்கு ஆர்வமுடையவர்களாக, நம்மால் இயன்றவர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தோம்.
அல்லாஹ்விற்குரிய நன்மைகளை நிச்சயமாக தருவான். அந்த நம்பிக்கையோடு அந்த நன்மை எதிர்பார்த்தவர்களாக நாம் அல்லாஹ்வின் மீது நிராசையாகாமல் முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரந்தரமான நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். ரமதானுடைய மாதம் கடந்து விட்டால் அடுத்து ஒரு ஷவ்வாலுடைய மாதத்தை அடைகின்ற போது, ரமலானுடைய மாதத்தை எல்லாம் நோற்றதற்கு பிறகு இந்த ஷவ்வாலுடைய நோன்பையும் நோட்கின்ற போது வருடம் முழுவதும் நாம் நோன்பு நோற்றால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை பெற்றுத் தருகிறது. இப்படி ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட சில தினங்கள் நன்மைகளை பெறக்கூடிய நன்மையான காரியங்களை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த வாய்ப்புகளை இந்த மனித சமூகத்திற்கு மறுமை நாள் வரும் வரையிலும் தருவான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மறுமை நாள் வரும் வரையிலும் இபாதத்து செய்யக்கூடிய மக்களுக்கு இபாதத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளை தருவான். ஆனால் மறுமை நாள் வரும் வரையிலும் நாம் இருப்போமா என்று நமக்கு சொல்ல முடியாது. அவ்வளவு நீண்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்றால் இல்லை. நமக்கென்று ஒரு தவணை இருக்கிறது. அந்த தவணை மிக குறுகிய ஒரு காலகட்டம் கொண்ட ஒரு தவணை. நமக்கு எப்போது மரணம் வரும் என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ் நாடிய அந்த நேரத்தில், அந்த விதத்தில், அந்த இடத்தில் நிச்சயமாக அந்த மரணத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அந்த மரணம் வரும் வரைதான் நாம் நன்மைகளை செய்ய முடியும். அதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழிகாட்டுகின்றான். இந்த ஹிதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு காட்டுகின்றான். வெறும் மார்க்கம் என்றால் என்ன என்பது மட்டுமல்ல அல்லாஹ் காட்டக்கூடிய ஹிதாயா. இந்த மார்க்கத்தை தெரிந்து கொண்டு இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இபாதத்துகளை எல்லாம் செய்வதற்கும் அல்லாஹுடைய நாட்டமும் அல்லாஹுடைய தௌஃபீக்கும் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம எதை நினைக்கின்றோமோ அதையெல்லாம் செய்துவிட முடியும் என்று நாம் நினைக்க முடியாது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு திக்ரும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தும் அதுவும் அல்லாஹுடைய நாட்டத்தால் அல்லாஹுடைய அருளால் நாம் செய்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இபாதத்து செய்வதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழிகாட்டுகின்றான். எனவே நம்முடைய மரணம் வரும் வரையில்தான் நாம் இபாதத்துகளை செய்ய முடியும் அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால். எனவே இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக ஒரு முஃமின் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய மரணம் வரும் வரையிலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தாமல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சொற்ப கால அளவை மட்டும் பயன்படுத்திக் கொள்கிறோம். இந்த ரமலானுடைய மாதம் 29 நாட்கள் அல்லது 30 நாட்களை மட்டும் நான் பயன்படுத்திக் கொண்டு ஏனைய 11 மாதங்களையும் நாம் எந்த விதமான அந்த நன்மைகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளை பெற்றும் அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் நஷ்டவாளிகள். ரமலானில் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தருகிறான் என்பது உண்மை. ரமலான் மாதத்தில் மட்டும்தான் இந்த இபாதத்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்திலே எந்த விதத்திலும் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரமலான் மாதத்தில் மட்டும் இதை செய்யுங்கள் என்று சொல்லல. ரமலான் மாதத்தில் மட்டும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன, கடமையாக்கப்பட்ட ஒன்று என்ன, அது நோன்பு. ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட நோன்பு. ஏனைய மாதங்கள்ல நோன்பு வைப்பதற்கு நமக்கு தடை இல்லை. நஃபீலாக நாம் எத்தனை நோன்பு வேணாலும் நோட்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று நோன்பில் சிறந்தது எது என்று சொன்னால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு. அவர்கள் ஒரு நாள் நோன்பு நோட்பார்கள், ஒரு நாள் நோன்பு இல்லாமல் இருப்பார்கள். அந்த அளவுக்கு நாம் அதிகமாக நோன்பை நோட்கலாம். மாதத்தில் 3 முறை நோன்பு வைக்கலாம், வாரத்தில் 2 முறை என்று நோன்பு வைக்கலாம். நம்மால் இயன்ற அளவுக்கு அதிகமாக தொடர்ச்சியாக சில தடுக்கப்பட்ட நாள், உதாரணமாக ஜும்ஆவுடைய நாள், இது அல்லாமல் நாம் என்ன செய்யலாம், நோன்புகளை நோட்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லா மாதங்களிலும் செய்யக்கூடிய இபாதத்தை தான் நாம் ரமலான் மாதத்திலும் செய்கின்றோம். ரமலான் மாதத்தில் மட்டும் செய்துவிட்டு
இது எனக்கு 11 மாதங்களுக்கும் எனக்கு போதுமானதாகிவிட்டது என்று நாம் நினைப்போமே, ஆனால் நிச்சயமாக நாம் நஷ்டவாளிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், நோன்பு வருகின்ற போது ஒரு உற்சாகம் வருகின்றது. நோன்புடைய பெருநாள், அதாவது நோன்பு முடித்துவிட்டு அடுத்த ஷவ்வால் மாதத்துடைய முதல் நாள் பெருநாள், இந்த முதல் நாளை அடைந்தது உடனே நம்முடைய அந்த ஆர்வங்கள் எல்லாம் குறைந்து விடுகிறது. புத்தாடை உடுத்திய உடனே, நல்ல உணவு, சுவையான உணவை சாப்பிட்ட உடனே இபாதத்துகள் மீது இருக்கக்கூடிய அந்த ஆர்வங்கள் எல்லாம் நமக்கு குறைந்து விடுகிறது. ஒவ்வொரு இபாதத்தையும் நினைத்து பாருங்கள். பெருநாளுடைய தினத்தில் இருந்து நம்முடைய இபாதத் அதிகமாகி இருக்கிறதா அல்லது குறைந்து இருக்கிறதா என்று நமக்கு நாமே கணக்கிட்டு பார்ப்போமே, ஆனால் குறைந்து விட்டது என்று சொல்லலாம். ரமலானுடைய நோன்பு வைக்கின்ற போது தூக்கத்தில் இருந்து நாம் விழித்து தஹஜ்ஜுடைய அந்த நேரத்தில் எழுந்தோம், சஹரு செய்வதற்காக எழுந்தோம், எழுந்து சஹரு செய்து ஃபஜ்ருடைய தொழுகையும் தொழுது அதற்கு பிறகு வேண்டுமானால் நாம் ஓய்வு எடுத்திருக்கலாம். அடுத்து லுஹருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுதோம், அஸ்ருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுதோம், மக்ரிபுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுதோம். எல்லா நேர தொழுகையும் மஸ்ஜிதிற்கு வர வேண்டும் என்று முயற்சிகள் செய்தோம். இரவு நேர தொழுகை உட்பட நம்முடைய வியாபாரத்தை சீக்கிரமே நாம் முடித்துவிட்டு மஸ்ஜிதுக்கு வந்து ஜமாத்தோடு தொழுதோம், எல்லாம் செய்தோம். ஆனால் ஈதுல் ஃபித்ருடைய தொழுகைக்கு பிறகு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமறை குர்ஆனை எடுத்து திறந்து பார்த்து அதை நாம் ஓதக்கூடியவர்களாக ரமலானுடைய மாதத்தில் இருந்தோம். இன்றைக்கு நாம் ஓதினோமா? நேற்றைய தினம் ஓதினோமா? பெருநாளுக்குரிய தினத்திலே ஓதினோமா என்று சிந்திக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு இபாதத்துகளையும் துஆ செய்தோமே, இஸ்திக்பார் செய்தோமே, தஸ்பீஹாத்துகளை செய்தோமே, திக்ருகளை செய்தோமே, நன்மையான விஷயங்களுக்கெல்லாம் முந்தி கொண்டு சென்றோமே, தான தர்மங்களை எல்லாம் அள்ளி அள்ளி செய்தோமே, ஏழைகளை பார்க்கின்ற போதெல்லாம் அவர்கள் மீது இறக்கப்பட்டு அவர்களுக்கு நம்மால் இயன்ற பொருளாதார உதவி செய்ய வேண்டும் என்று முன்வந்து செய்தோமே, அதெல்லாம் இந்த காலகட்டத்திலே நாம் செய்தோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். எதிர்காலத்தை பத்தி நம்ம சொல்ல முடியாது. எதிர்காலம் வரக்கூடிய அந்த எதிர்காலத்தை பற்றி நாம் சொல்ல முடியாது. நான் இப்படி இருப்பேன், இப்படி இருக்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் கடந்த காலத்தை பற்றி நாம் நினைக்கலாம். கடந்த 3 தினம், கடந்த 2 தினம், ஏன் கடந்த ஒவ்வொரு ஆண்டும் ரமலானிலே நான் எப்படி இருந்தேன், ரமலானுக்கு பிறகு நான் எப்படி இருந்தேன் என்று நம்மால் சிந்தித்து பார்க்க முடியும், நினைவு கூற முடியும். எனவே நம்முடைய செயல்பாடுகள் எதன் அடிப்படையில் அமைந்தது என்பதை பார்த்து வரக்கூடிய நாட்களை நான் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்க முடியும். அன்பானவர்களே, கடந்த காலத்துடைய நம்முடைய நிகழ்வுகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஆர்வம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள், ரமலானிலே நல்ல மும்முரமாக செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்போம். அதற்கு பிறகு நமக்கு மத்தியிலே ஒரு தளர்வு ஏற்பட்டு இருக்கும். நன்மைகள் நான் நிறைய செய்து விட்டேன் என்ற அளவுக்கு நாம் அடுத்த மாதங்களில் எல்லாம் நன்மைகளின் பக்கமே செல்லாதவர்களாக எல்லாம் இருந்திருப்போம். இதே ரமலானுடைய ஜும்ஆ இந்த நேரத்தில் எப்படி இருந்தது என்று நினைவு கூர்ந்து பாருங்கள். இன்றைய ஜும்ஆ, ரமலானுக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு இபாதத்துகளையும் ரமலானில் செய்த இபாதத்து ஒன்று ரமலானுக்கு அடுத்தது செய்யக்கூடிய ஒரு இபாதத்து ஒன்றாக இருக்குமேயானால் நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய தருணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிக்கினியவர்களே, ரமலானில் மட்டும் இபாதத்து செய்து, ரமலானில் மட்டும் நன்மைகளை செய்து, ரமலானில் மட்டும் அல்லாஹுக்கு அஞ்சி நடந்து கொண்டு, ரமலானில் மட்டும் எல்லா விதமான நன்மைகளையும் செய்வதற்கு ஆர்வப்பட்டு சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வருவதினால் பயனில்லை. ரமலானுக்கு பிறகும் நம்முடைய வாழ்க்கை அதே போன்று இருக்க வேண்டும், அதே நிலையில் இருக்க வேண்டும், அதே ஆர்வம் இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் திருமறை குர்ஆன் மூலமாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இபாதத்து சீசனுக்கு இபாதத்தை செய்துவிட்டு ஒரு உணர்ச்சி வருகின்ற போது இபாதத்தை செய்துவிட்டு பிறகு அந்த உணர்ச்சிகள் உணர்வுகள் எல்லாம் சென்றதற்கு பிறகு ஒன்றுமில்லாமல் நாம் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் நம்மை நாம் நஷ்டவாளிகளாக ஆக்கிக் கொள்கிறோம் என்ற ஒரு கவலை நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக.
அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், இதற்கு பிறகு, அதாவது உங்களுக்கு பிறகு நான் யாரிடத்திலும் அது போன்ற ஒரு விஷயத்தை கேட்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? இப்படி ஒரு மனிதர் கேட்டால், அல்லது நாம் ஒரு மனிதரை நாடி ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை, பெரும் விஷயத்தை நான் வேற யாருக்கிட்டையுமே கேட்க கூடாது, அந்த அளவுக்கான ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று நாம் போய் கேட்டால், அவர் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த சொல்லணும். அதுதான் நம்ம எதிர்பார்ப்போம். சாதாரணமாக சொல்லிவிட்டால், இதுக்கா நான் உங்ககிட்ட வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லி இருப்பார்கள் என்று நாம நினைப்போம். நிச்சயமாக அது மகத்துவம் மிக்கதுதான். ஆனால் நம்முடைய பார்வையில் அப்படி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு என்ன சொன்னாங்க? குல் ஆமன்து பில்லாஹ், குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லு. சும்ம இஸ்தகீம், சும்ம இஸ்தகீம், அதுல உறுதியாக இரு என்று சொன்னார்கள். ஈமான் கொண்டு விட்டு அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தை நாம் உண்மை என்று நினைத்து விட்டோமோ, நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமோ, செயல்படுத்துகின்றோமோ, அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இது ஒரு மகத்தான ஒரு உபதேசம். சாதாரண வார்த்தைகள் தான், ஆனால் மகத்தான ஒரு உபதேசம். அந்த உறுதி கொள்ளக்கூடிய நிலை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலானிலே நன்மைகளை செய்தோம், அதே உறுதியோடு, அதே ஈமானோடு, அதே ஆர்வத்தோடு அடுத்த நாட்களில் நாம் செய்கிறோமா என்பதை பார்க்க, அந்த உறுதித்தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். தொழுகையை சரியான முறையில் தொட வேண்டும் என்று உறுதியோடு நாம் போய் சென்று தொழுதோமே, அந்த உறுதி இன்றைய நாட்களில் இருக்கிறதா, இன்னும் வரக்கூடிய நாட்களில் இருக்கிறதா என்பதை நாம கவனிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, யார் என்னுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லி சும்ம இஸ்தகாமு, அதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களிடத்திலே மலக்குகள் வந்து கூறுகிறார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார்கள். நற்செய்திகளை சொல்கிறார்கள் மலாயிக்குகள். அப்போ நாம அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தை சஹாபாக்கள் சரி, தாபியீன்கள் சரி, அவர்களை பின்தொடர்ந்து வந்த நல்ல அடியார்கள் எப்படி அவர்கள் இதை புரிந்து கொண்டார்கள் தெரியுமா? அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்தகாமு அலா அதாஇல் ஃபரீதா, அலா அதாஇல் ஃபராயிதிஹி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த கடமைகளை நிறைவேற்றுவதிலே உறுதியாக இருங்கள். இந்த வசனத்தை ஓதுகின்ற போது அவருக்கு இதற்கான ஒரு கருத்து விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க? அல்லாஹுடைய ஃபர்லுகளை, அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றானோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதிலே உறுதியாக இருங்கள். கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்தகாமு அலா தாஅத்தில்லாஹ், அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்துல, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்களில் உறுதியாக இருங்கள். وكان الحسن اذا تلاها, ஹசன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்தை ஓதினால் அவர்கள் கூறுவார்களாம், அல்லாஹும்ம ஃபஅன்த ரப்புனா, அல்லாஹும்ம ஃபஅன்த ரப்புனா, அல்லாஹ்வே நீதான் எங்களுடைய ரப், வர்ஸுக்னா அல் இஸ்திகாமா, வர்ஸுக்னா அல் இஸ்திகாமா, நிலையாக இருக்கக்கூடிய தன்மையை எங்களுக்கு நீ வழங்குவாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அதிலே உறுதியாக இருப்பது என்பது, எதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளை இட்டிருக்கிறானோ அந்த கட்டளைகளில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில், அதே போன்று அல்லாஹ்வுடைய இந்த நேரான பாதையிலே செல்லக்கூடிய விஷயத்தில் நாம் எந்த விதமான ஒரு கோணலும் இல்லாமல், எந்த விதமான ஒரு பலவீனமும் இல்லாமல் உறுதியாக அதிலே இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் நம்மை தடுத்திருக்கின்றானோ அந்த விஷயங்களிலே உறுதியாக அதிலிருந்து தவிர்ந்து இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரமலானுடைய மாசத்துல பொய் பேச மாட்டேன்,
ரமலானுடைய மாசத்துல ஏமாத்த மாட்டேன், ரமலானுடைய மாசத்துல நான் ரொம்ப நல்லவனாக இருப்பேன், அடுத்தவர்களிடத்திலே சண்டைக்கு செல்ல மாட்டேன், அடுத்தவர்கள் என்னிடத்திலே சண்டையிட்டால் இன்னி சாயிம் நான் நோன்பாளி என்று சொல்லி விலகி விடுவேன் என்ற பேணுதல் எல்லாம் ரமலானில் இருந்து விட்டு ரமலானுக்கு பிறகு நோன்புக்கு பிறகு இபாதத்துகளை விடுவதை போன்று பொய் சொல்வதை மீண்டும் வளமையாக்கி கொண்டு, ஏமாற்றுவதை மீண்டும் வளமையாக்கி கொண்டு, கோபப்படுவதை மீண்டும் வளமையாக்கி கொண்டு, அநியாயம் செய்வதை மீண்டும் வளமையாக்கி கொள்வது உறுதியாக இருக்கிறதா? இதுதான் இஸ்திகாமத்தா? இல்லை சகோதரர்களே. எனவே இஸ்திகாமத்தோடு இருப்பதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று. எந்த இபாதத்துகளை எல்லாம் ரமலானிலே நாம் செய்தோமோ அந்த இபாதத்துகளை எல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக உறுதியாக சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு முன்பே நான் நினைவுபடுத்தினேன். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு தவணையை தந்திருக்கின்றான். அந்த தவணை வரைதான் நாம் இந்த இபாதத்தை செய்ய முடியும். குறிப்பிட்ட நாட்கள் ரமலானில் இபாதத் என்று தனியாக இபாதத்து செய்யக்கூடாது, வாழ்க்கை முழுக்க இபாதத்து செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். உங்களுக்கு மரணம் வரும் வரையிலும் அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்யுங்கள், மரணம் வரும் வரையிலும் அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ரமலானில் மட்டும் இபாதத்து செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லல. ரமலானுடைய சிறப்புகள் இருக்கிறது. சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, நரகத்துடைய கதவுகள் அடைக்கப்படுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அது ஒரு சிறப்பாக இருக்கிறது. ஆனால் ஏனைய மாதங்களிலே இதெல்லாம் நரகத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டு விடுமே, ஷைத்தான் நம்மை சூழ்ந்து இருந்து கொண்டிருப்பானே, அந்த நிலையில் நாம் அல்லாஹ்வின் மீது இன்னும் அதிகமான ஈமான் கொண்டு இபாதத்துகளை செய்து ஷைத்தானுடைய தீங்கில் இருந்து நாம் பாதுகாப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்டு விலகி இருக்க வேண்டிய நாட்களில் ஷைத்தானோடு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம், பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், ஈதுடைய தினம், நேற்றைய தினம் ஈதுடைய தினம், அதிகமான மக்கள் ஈது கொண்டாடினார்கள் இல்லையா? அசருடைய நேரத்திற்கு பிறகு எல்லா சாலைகளும் நிரம்பி இருந்தார்கள் மக்களால். ஆட்டோக்கள் பறக்கிறது, டூ வீலர்கள் பறந்து செல்கிறது. அதிலே கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக புதிய ஆடைகளை உடுத்திக் கொண்டு அலங்கரித்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நம்ம யாரும் மறுத்தர முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கெல்லாம் ஒன்று கூடக்கூடிய இடமாக நம்முடைய ஊரிலே இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் அதிகமான கூட்டங்களை நாம் பார்த்திருக்க முடியும். ஷாப்பிங் மால்ல பார்த்திருக்க முடியும். எல்லோரும் சென்றார்கள் இந்த பெருநாளை கொண்டாடுவதற்கு, அந்த மாலை பொழுதை நல்ல முறையில கொண்டாடுவதற்காக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்தான் இந்த சந்தோஷத்தை. உண்மையிலே சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாள் தான் பெருநாள், ஈதுடைய நாள். ஆனால் அல்லாஹுக்கு இபாதத்து செய்யக்கூடிய இபாதத்துகளை அந்த நேரத்திலே நாம் பொழுது கழிக்கலாமா? அசருடைய நேரம், சரி அசர் தொழுதுதான் சென்றார்கள் என்றாலும் மக்ரிப் எங்கே தொழுது இருப்பார்கள்? இங்க இருக்கக்கூடிய பார்க்குகள் இல்லையா, குளங்களுக்கு மத்தியில இருக்கிறதே, அங்கே குளத்துல நின்று தொழுது இருப்பாங்களா? அல்லது ஷாப்பிங் மால்ல போய் நின்று தொழுது இருப்பாங்களா? இல்லை, மக்ரிபுடைய தொழுகை விட்டு இருப்பார்கள். சாப்பிட்டு ஊரெல்லாம் சுற்றி விட்டு இரவு நேரத்திலே வந்திருப்பார்கள். இவர்களுடைய தொழுகை என்னவானது? இவர்களுடைய தொழுகை தொழ தேவையில்லை என்ற ஜாயிஸ் கிடைத்து விட்டதா? ஃபர்லான தொழுகைக்கெல்லாம் லீவு ஆயிருச்சா? நாம எப்படி பெருநாள்ல கடைகளை பூட்டி விட்டோமோ, வியாபாரத்தை லீவ் விட்டுட்டோமோ, அது போன்று நம்முடைய இபாதத்துக்கு என்ன விடுமுறை ஏதாவது விடப்பட்டதா? இல்லை. ஈதுடைய நாளாக இருந்தாலும் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுதுதான் ஆக வேண்டும். அந்த தொழுகை எல்லாம் எப்படி தொழுதிருப்பார்கள்? அல்லது நாம் வெளியே சென்றிருந்தால் நாம் தொழுதோமா என்று சிந்திக்க வேண்டும். ரமலான்ல சரியாக தொழுது விட்டு ரமலான் முடிந்த அடுத்த ஒரு நாளே, அடுத்த இரண்டாவது நாளே இபாதத்துகளில் எல்லாம் நான் வெளியே வந்து விட்டேன் என்று சொன்னால் நான் யார்? நான் யார்? ரமலானில் அல்லாஹை பயந்து வாழ்ந்து, ரமலானிலே அல்லாஹுக்கு இபாதத்து செய்து விட்டு ரமலான் முடிந்ததற்கு பிறகு இபாதத்தும் இல்லை பயமும் இல்லை என்று செல்கிறேன் என்றால் நான் யார்?
நான் முனாஃபிகா என்று பார்க்க வேண்டும். ஈமான் ஒரு நேரத்தில் இருக்கிறது, ஈமான் இன்னொரு நேரத்தில் இல்லை என்று சொன்னால் நான் யார், என்னுடைய நிலை என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய அத்தனை இபாதத்துகளும் மரணம் வரும் வரையிலும் நாம் நிறைவேற்றிய ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் சொல்லி காட்டுகின்றான். அதாவது குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வ நுசுகி என்னுடைய அறுத்து பலியிடுதல், என்னுடைய நேர்ச்சை, என்னுடைய இபாதத்துகள், இது போன்ற அனைத்துமே எதெல்லாம் இபாதத்தாக இருக்கிறது அத்தனையுமே, மஹ்யா என்னுடைய வாழ்க்கை, வ மமாத் என்னுடைய மரணம், எல்லாமே அல்லாஹுக்காக, எல்லாமே அல்லாஹுக்காக என்று இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். நாம் என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் இங்கே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. ஃபர்ல எதையெல்லாம் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானோ அதெல்லாம் மௌத்து வரையிலும் நமக்கு கடமைதான். அப்படி அந்த கடமையிலிருந்து நாம் விலகி செல்ல வேண்டும் என்றால் நாம பைத்தியமா இருக்கணும். தொழாமல் செல்கிறோம் என்று சொன்னால் புரிந்து கொள்ள, நான் பைத்தியம், அதனால நான் எனக்கு தொலை தேவையில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்வோமா? நான் பைத்தியம் சொல்லி போக முடியுமா? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அறிவை தந்திருக்கின்றான், புத்தியை தந்திருக்கின்றான், பகுத்தறிவை தந்திருக்கின்றான், சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கின்றான், நல்லது கெட்டது அறியக்கூடிய நிலையை தந்திருக்கின்றான். பைத்தியமாக நாம் இல்லை. பைத்தியமாக இருந்தால் தொழுகை தேவையில்லை. பைத்தியமாக இருந்தால் எங்கே வேண்டுமானாலும் நினைத்தபடி நாம் சுற்றி திரியலாம். ஆனால் பைத்தியமாக நாம இல்லை. எனவே நமக்கு தொழுகை கடமையாக இருக்கிறது, குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தொழுகை எனக்கு கடமையாக இருக்கிறது என்பதை புரிந்து நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர், அல்லாஹ்வே எனக்கு என்னுடைய காரியங்கள்ல உறுதித்தன்மையை கொடு என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. வல அஸீமத அல ருஷ்த், நேர்வழியில நிலையாக இருக்கக்கூடிய, உறுதியாக இருக்கக்கூடிய நிலை எனக்கு கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, தப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய கல்பை இந்த தீனிலே நிலைத்திருக்க செய்வாயாக என்று கேட்டார்கள். நிலைத்திருக்க செய்வது என்ன? பேர் மட்டும் வச்சுக்கிட்டு முஸ்லிமாவே இருக்கிறதா? பேரளவிலே அப்துல்லா என்று மரணிக்கின்ற போதும் அப்துல்லா என்ற பேரோட மரணிக்கிறதா? இல்லை. மரணிக்கின்ற அந்த தருணம் வரும் வரையிலும் அல்லாஹுடைய உண்மையான அப்தாக, அல்லாஹுடைய உண்மையான அடிமையாக, அல்லாஹுக்கு எப்போதும் இபாதத்து செய்யக்கூடியவனாகவே இருந்து மரணிப்பதுதான் நேர்வழியிலேயே நிலைத்து இருப்பது. எனவே அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவற்றை நாம் கவனத்தில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும். எந்த இபாதத்துகளை நாம் ஆர்வமோடு செய்தோமோ அந்த ஆர்வத்தை எல்லாம் ஒரு ஓரம் கட்டி வைத்து விட்டு, இபாதத்துகள்லாம் நான் நிறைய செஞ்சுட்டேன், இதுக்கு மேல எனக்கு இபாதத் செய்யறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை என்றெல்லாம் நினைத்தவர்களாக அசால்ட்டாக நம்முடைய காரியங்களிலே இருக்காமல், எந்த அளவுக்கு நான் ஆர்வப்பட்டேனோ அந்த அளவுக்கு இன்னும் கூடுதலான ஆர்வம் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? இன்றைக்கு ஒரு இபாதத் செய்து விட்டால் அடுத்து ஒரு இபாதத் செய்யும் போது அதை விட கூடுதலாக இபாதத் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரணும். அதான் ஒரு முஸ்லிமுடைய நிலை. இன்றைக்கு நான் 2 ரக்காத் தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுது விட்டேன், இன்னும் அடுத்து நான் 4 ரக்காத்தை தொழ வேண்டும் என்று தான் நினைக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் நான் 2 ரக்காத்து தொழுதுட்டேன், அதுக்கப்புறம் 1 மாசத்துக்கு நான் தொழுகவே மாட்டேன், அப்புறம் ஒரு நாள் தொழுவேன், அப்புறம் நான் தொழாம விட்டுருவேன் என்ற நிலை இல்லாமல் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாகவும் அந்த தொடர்ச்சியிலே இன்னும் இபாதத்துகளை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். குர்ஆனை ஓதினோம், குர்ஆனை இப்போது அதை அப்படியே நம்ம மூடி வச்சுட்டோம். இனி அப்ப எப்போ நம்ம குர்ஆனை எடுப்போம்? ரமலானிலும் குர்ஆனை எடுக்காதவர்கள் மிக மிக கை செய்தற்குரியவர்கள். குறைந்தபட்சம் ரமலான்லையாவது ஓதக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அது கூட எனக்கு ஓத தெரியவில்லை என்று சாக்கு போக்குகளை சொல்லி குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த மாதத்தில் கூட குர்ஆனையே தொடாமல் அடுத்தவர் ஓதக்கூடியதை பார்த்து கொண்டு இருந்தவர்கள் உண்மையிலேயே கை செய்தற்குரியவர்கள்.
ரமலானை சரியான முறையில் பயன்படுத்தல, நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல வாய்ப்புகளை தந்தும் அதை பயன்படுத்தாமல் போனவர்கள் என்பதை கை சேதப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும். இன்னும் அடுத்த ஒரு ரமலானை சந்திக்கின்ற போது கண்டிப்பாக நான் ஓத தெரிந்தவனாக நான் ரமலானை அடைய வேண்டும் என்ற உறுதித்தன்மை ஒரு நிய்யத் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஓத தெரியவில்லை என்று சொன்னால் பள்ளியில் இருக்கக்கூடிய ஹாஃபில்களை பயன்படுத்தி, இமாம்களை பயன்படுத்தி அவர்களிடத்திலே அமர்ந்து நேரத்தை ஒதுக்கி, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நேரத்தை எதுக்கோ நம்ம செலவு செய்யறோம், ஒதுக்குறோம். சாப்பிடுறதுக்கென்று ஒரு நேரம், தூங்குவதற்கென்று ஒரு நேரம், போன் பார்ப்பதற்கென்று ஒரு நேரம், கேம் விளையாடுவதற்கு ஒரு நேரம், பிள்ளைகளோடு விளையாடுவதற்கு ஒரு நேரம், மனைவியோடு பேசுவதற்கு ஒரு நேரம், நண்பர்களோடு பேசுவதற்கு ஒரு நேரம், உறவினர்களை சந்திப்பதற்கு ஒரு நேரம், டூர் சுத்துவதற்கு, டூர் செல்வதற்கு ஒரு நேரம். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே 24 மணி நேரத்தை பல நேரங்களை பல பகுதிகளாக பிரித்து எல்லாவற்றுக்கும் நாம் ஒதுக்கி கொண்டிருக்கின்றோம். குர்ஆனுக்காக நான் எவ்வளவு ஒதுக்கினேன் என்பதை சிந்திக்க வேண்டும். குர்ஆனுக்காக நான் எவ்வளவு நேரத்தை ஒதுக்கினேன், மார்க்கத்துடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக, இபாதத்துகளை எப்படி செய்ய வேண்டும் என்று முறையாக தெரிந்து கொள்வதற்காக நான் எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி ஒதுக்காதவர்களாக இருந்தால் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக என்னுடைய நேரத்தை நான் மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதற்காக ஒதுக்குவேன் என்ற உறுதியோடு நாம் கலைந்து செல்ல வேண்டும். குர்ஆனுக்காக ஒதுக்குவேன், திருமறை குர்ஆனை அதனுடைய அர்த்தம் தெரிந்து ஓதுவதற்காக நான் ஒதுக்குவேன், அரபி மொழியை கற்றுக்கொள்வதற்காக நான் ஒதுக்குவேன், மார்க்க சட்டங்களை ஃபிக்ஹை தெரிந்து கொள்வதற்காக நான் ஒதுக்குவேன், என்னுடைய ஹபீப் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்காக நிச்சயமாக என்னுடைய ஒரு நாளில் ஒரு பகுதியை நான் ஒதுக்குவேன் என்ற ஒரு நிய்யத்தோடு சென்றால் நிச்சயமாக நாளை மறுமையில நாம் வெற்றியாளர்கள். நாம் செய்த இபாதத்தெல்லாம் நமக்கு பயன் தரும். இல்லை என்று சொன்னால் பயன் தராது. எனவே அன்பிற்கினியவர்களே, நாளை மறுமையில குர்ஆனும் நோன்பும் நமக்கு சாட்சி சொல்லும், நமக்கு சாட்சியாக வரும். நமக்கு குர்ஆன் எந்த அளவுக்கு பயன் தரும் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நமக்காக பரிந்துரை செய்யும். குர்ஆன் நமக்காக பரிந்துரை செய்யும். சூரா பக்ராவும் சூரா ஆல இம்ரானும் மேகம் போன்று வந்து நிழல் தரும். அந்த நிழலை பெற வேண்டாமா? இது ஓதுனாதானே நமக்கு நிழல் கிடைக்கும். நிழலே இல்லாத அந்த நாளில் ஒரு நிழல் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், நாம் ஓதிய குர்ஆன் நமக்கு நிழலாக வந்து நமக்கு காக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை ஓதக்கூடியவர்களுக்கு மட்டும்தானே அந்த பாக்கியம். எத்தனை முஸ்லிம்கள் ஏதேதோ கற்றுக்கொள்வதற்காக நமக்கு திறமை இருக்கிறது, கற்றுக்கொள்வதற்கான முயற்சிகள் இருக்கிறது, சாதித்து விட்டோம் என்று நாம சொல்லி காட்டுகின்றோம். குர்ஆனை ஓத தெரியாமல் எதை சாதித்தாலும் என்ன பயன்? குர்ஆன்ல என்ன இருக்கின்றது தெரியாமல் எதை கற்றுக்கொண்டு என்ன பயன்? எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த குர்ஆன், மகத்துவமிக்க குர்ஆன் நாளை மறுமையிலே நமக்கு ஒரு அந்தஸ்தை, குர்ஆன் அதாவது குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நாளை மறுமையிலே நமக்கு சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும். இங்கே ஓதுவதை போன்று அங்கே சொல்லப்படும், துனியால ஓதுனதை போன்று ஓது என்று சொல்லப்படும். ஓதி ஓதி சொர்க்கத்துல ஒரு இடத்தை நாம் பிடிப்போமே, அதுக்கு நமக்கு குர்ஆன் தேவையாக இருக்கிறதே. ஓத தெரியவில்லை என்று சொன்னால், மனனம் செய்யவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு கை சேதம். எனவே அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கின்றான், அவகாசத்தை தந்திருக்கின்றான். இந்த அவகாசத்தை முறையாக பயன்படுத்தி கொண்டு அல்லாஹுக்கு இபாதத்தை செய்யக்கூடிய நல்ல அடியார்களாக வாழ்ந்து அல்லாஹுக்கு இன்னும் இபாதத்து செய்வதன் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். அதிகமான நன்மைகளை நாம் செய்தோம். அதை தொடர்ச்சியாகவும் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எதையெல்லாம் அருவருக்கத்தக்க காரியமாக, எதெல்லாம் தீமையான காரியமாக, எதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியமாக நாம் வழிகாட்டப்பட்டிருக்கிறோமோ அதிலிருந்தெல்லாம் விலகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கக்கூடிய காரியங்களாக,
விரும்பக்கூடிய ஒன்றாக, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களாக இருக்கிறதோ அதை அறிந்து கொண்டு ஆர்வத்தோடு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஒரு செய்தியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். மல்லம் யதஅ கௌல ஸூர், யார் ஒருவர் மோசமான பேச்சை விட்டுவிடவில்லையோ, அறியாமையான பேச்சை விட்டுவிடவில்லையோ, மோசமான செயல்பாடுகளை விட்டுவிடவில்லையோ, அவர் பசித்திருந்ததாலும் தாகித்திருந்ததாலும் எந்த விதமான ஒரு பயனும் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப நம்ம வெறுமனே ஒரு மாசம் டயட்ல இருந்தோம், நோன்பு இபாதத்து செய்யல, டயட்ல இருந்தோம், சாப்பிடாம இருந்தோம், வெயிட்ட குறைச்சோம், ஸ்லிம்மானோம், இவ்வளவுதான். மறுமையில எந்த பயனும் இல்லை. இம்மையில வேண்டுமானால் ஏதோ ஒரு பயன் இருந்திருக்கலாம், மறுமையில அது எந்த விதமான ஒரு பயனும் இல்லை. வெறும் பசித்திருந்து வெறும் தாகித்திருந்தோம் என்பது மட்டும்தான். அல்லாஹ் அதற்கான எந்த ஒரு கூலியையும் தரமாட்டான். எனவே எதெல்லாம் தேவையற்ற காரியங்களாக இருக்கிறதோ, பொய்யான பேச்சுகள், மோசமான நடவடிக்கைகள், அடுத்தவர்களை ஏமாற்றுவது, அநியாயம் செய்வது, இது போன்ற என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் விட்டு ஒதுங்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால் மட்டுமே நமக்கு பயன் தரும். எனவே அது போன்ற ஒரு வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே நாம் நடைமுறைப்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளையும் அதிகமாக செய்வதற்குரிய தௌஃபீக்கை வழங்குவானாக. அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக இந்த ரமலானுடைய மாசத்துல நீங்கள் அனைவருமே, சகோதர சகோதரிகள் அனைவருமே உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்தீர்கள். நன்மையான காரியங்கள்ல உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்தீர்கள். அதே போன்று நன்மையான காரியங்கள் எதெல்லாம் உடலாலும் ஒத்துழைப்பு தரக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் அல்லாஹுக்காக ஆர்வத்தோடு செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்கள். எனவே இந்த மஸ்ஜிதின் சார்பாக, இந்த நிர்வாகத்தின் சார்பாக அதற்கான ஒரு நன்றியை நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் தொடர்ச்சியாக உங்களுடைய ஒத்துழைப்பு நன்மையிலே ஒத்துழைப்பு தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். தக்வாவின் அடிப்படையிலும் நன்மையிலும், தக்வாவிலும் நன்மையிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். எதெல்லாம் பாவகரமான செயல்களாக இருக்கிறதோ, எதெல்லாம் பகைமை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறோமோ அதிலே நீங்கள் ஒத்துழைப்பு தராதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே நன்மையிலே ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக தொடர்ந்து இருந்து அல்லாஹ்வுடைய மஹப்பத்தையும் ரிலாவையும் பெறுவோம். நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்தருள் புரிவானாக. நம் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக. நம் அனைவர்களுடைய நோய் நொடிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிஃபாவாக்கி தருவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.